கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சைப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சர்ச்சையான மதுரை முருகன் மாநாடு. மாநாட்டுல மீண்டும் ஒரு சர்ச்சையாக விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் சந்திச்சு அழைப்புதல் வழங்கினது மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. முதல்ல இந்த முருகன் மாநாட்டை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது தமிழர்களுடைய முப்பாட்டனான முருகன் அனைத்து சமுதாயத்தினரும் ஏற்றி போற்றக்கூடிய, இப்ப நாங்க இஸ்லாமியர்கள், நாங்கள் படைத்த இறைவனை தவிர அல்லாஹ் யாரும் வணங்கக்கூடாது, வாங்க மாட்டோம். இருந்தாலும் இந்த முருக பக்தர்கள் வர்றாங்க பாருங்க, அந்த வைகாசி விசாகம் இது போன்ற முருகரை கடவுளாக வழிபடக்கூடிய பெருமையான முருக பக்தர்கள் வருவாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த வெயில்ல வர்றாங்க, நடந்து வர்றாங்கன்னு மோர் கொடுப்போம், பால் கொடுப்போம், இப்படி செய்வோம். இது போல கிறிஸ்துவ சகோதரர்களும். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கு பாருங்க, அவர் சர்வ சமயங்களையும் தாண்டி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் ஒரு பெரும் நிலப்பரப்பை ஆண்டவர், இப்படிலாம் இருக்குல்ல, மிகப்பெரிய நிலப்பரப்புடைய அரசன், இப்படி எல்லாம் கருதக்கூடியவர். தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதும் போது முருகனுடைய அந்த புகழையும் சேர்த்து எழுதாம முடியாது. அந்த அளவுக்கு முருகனுடைய அவருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்திருக்கிறது. ஆனா முருகர் கடவுளாக்கப்பட்ட முருகர் ஒரு கடவுள், அவரு சிவர் பெருமான, அந்த பார்வதி, விநாயகர், இப்படி சொல்லி நிறைய புராண கதைகள் இருக்கு. அந்த சர்ச்சைக்குள்ள நாம போக வேண்டாம். அப்ப முருகர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம தூக்கும் போது அது அரசியலுக்கு அப்பாற்பட்டதா இருந்திருக்க வேண்டும். ஏன்னா முருகரை கடவுளாக ஏற்று லட்சோப லட்ச பக்தர்கள் இருக்காங்க. சூரசம்ஹாரம் வரைக்கும் சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அது எங்க ஊர் பக்கத்துல திருச்செந்தூர், முருகனுடைய அறுபடை உள்ள ஒரு வீடு. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. ஒரு அசம்பாவிதம், ஒரு அரசியல் எதுவுமே நடக்காது. எல்லாரும் பக்தி பரவசத்தோட வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு போயிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த கூட்டத்தை பார்த்துட்டு முருகருக்கு இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டை பார்த்துட்டு முருகருக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், காவடி எடுத்து நம்ம ஆடணும்னா அப்பவாவது ஒரு பாஜகவை காலூண்ட வச்சிடலாமா தமிழ்நாட்டுல அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல, ஒரு தப்பான எண்ணத்துல முருகர் பக்தியை கையில தூக்கி இருக்கிறது RSS, பாஜக. இப்படித்தான் இந்த பாஜகவுடைய முருகன் மாநாட்டை நான் பார்க்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல. இந்த மாநாட்டுக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு, இந்த மாநாடு முருக பக்தர் மாநாடு கிடையாது, முருகனுடைய புகழை சொல்வதற்கான மாநாடு கிடையாது, முருகனுடைய அந்த வரலாற்றை சொல்வதற்கான மாநாடு கிடையாது, பக்தர்களுக்கு பாட்டு பாடித்த மாநாடு கிடையாது, மாறாக இது அரசியல் மாநாடு. பாஜக இந்த மாநாட்டை வைத்து அரசியல் செய்கிறது, வகுப்புவாத சிந்தனையை தூண்டுகிறது, மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிறது, இந்துக்களே ஒன்று கொடுங்கள்னு சொல்லிட்டு இங்க வேற மதான வெறுப்பு சிந்தனையை தூண்டுகிறது என்று வழக்கறிஞர்கள் வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார்களா இல்லையா? நீதி அரசர் புகழேந்தி அவர்கள் அந்த கருத்துக்களை உள்வாங்கி என்னங்க சொல்றீங்கன்னு திருப்பி கேட்கும்போது இங்க பேக்கர் முடிக்கிறாங்க. கடைசியில் அரசியல் பேசக்கூடாது என்ற நிபந்தனையோடு இன்றைக்கு வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில இந்த மாநாட்டுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்குன்னா இந்த வேக்கங்களை பார்க்கணும். முருகர் பக்தி அது சப்ஜெக்ட் வேற, முருகரை பயன்படுத்தி மாநாடு போடக்கூடிய நோக்கம் வேறு என்பதை நான் அந்த பேட்டினுடைய முன் உரையாக நான் பதிவு செய்யறேன். இல்ல, பண்பாடை காக்க, அதாவது பண்பாடை மீட்ட உலக மக்கள் எல்லாமே நலமா இருக்குன்னு சொல்லிதான் இந்த மாநாடு போடுறாங்கல்ல. தாராளமா திருச்செந்தூர்ல மிகப்பெரிய அறுபடை ஊர்கள்ல அது ஒரு அறுபடையா இருக்கு. பழனிக்கு போங்க, எல்லாரும் பாத யாத்திரையாக சென்று காவடி தூக்கி கொண்டு H. ராஜா, எல்முருகன்ல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து நைனாண்டாந்திர மாமா வரைக்கும் அழகு குத்திக்கிறீங்க. புஷ்ப காவடி, பால் காவடி எல்லாம் எடுங்க. எப்ப எடுக்க போகணும்னு சொல்லுங்க. நாங்களே நின்று என்ன செய்யறோம், விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக உங்களுக்கு வழி நடக்க நாங்க என்ன செய்யறோம், குளிர்பானங்கள், மோர் எல்லாமே நாங்க அது சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். நீங்க மாநாடுன்னு அடிச்சுட்டு என்ன பேசுறாங்க? எல்முருகன் என்ன பேட்டி கொடுத்தாரு? 22ஆம் தேதியோடு திமுக இல்லாமல் போகும், இந்த முருகன் மாநாட்டுக்கு பிறகு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்க மாட்டார். லட்சணத்தை பாருங்க. இது பண்பாட்டை விளக்கக்கூடிய மாநாடா? என்ன பண்பாடு? இங்க பண்பாட்டுல உயர்ந்த நிலையில இருக்கிறோம் தமிழர்கள். இங்க எல்லாம் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம்.
சாதிக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாய் ஒன்று இருக்கும். உன் பண்பாடு என்ன தெரியுமா? பாஜகவுடைய பண்பாடு விநாயகர் முருகன் ஒன்று இருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி பல லட்சம் பேர் கூடக்கூடிய முருகருடைய அந்த விசேஷங்கள்ல சூரசம்ஹார நிகழ்வுகளா இருக்கட்டும், வைகாசி விசாரமா இருக்கட்டும், அந்த மாதிரியான விசேஷங்கள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் போவாங்க. போகும்போது எத்தனையோ பள்ளிவாசல்கள் இருக்கும், எத்தனையோ தேவாலயங்கள் சர்ச்சுகள் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இவன் ஒரு பிள்ளையார் உள்ள கொண்டு வரான் பாருங்க, விநாயகர் சதுர்த்தி. இந்து முன்னணி, RSS, பாஜக உட்பட்ட RSS துணை அமைப்புகள் சேர்ந்து கொண்டு வராங்க. நாங்க பக்தியோட நாங்க என்ன செய்யறோம், விநாயகரை கொண்டு கடல்ல கரைக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை! எந்த கோயில் குடைக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் அடர்த்தியா வளரக்கூடிய ஊருக்கு பக்கத்துல நிறைய கோயில்கள் இருக்கும். மே மாசம் வந்துட்டான்னு சொன்னா அவ்வளவு விசேஷம் நடக்கும். எந்த பிரச்சனையும் யாருக்கும் ஒரு இது வராது. எல்லாம் சகோதரத்தில் வாங்கியோட ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. கோயில் திருவிழா முடிந்த பிறகு கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, ஃபுட்பால் போட்டின்னு நடக்கும். அதுல எல்லாம் பரிசு கொடுக்கறதுக்கு நாங்க தான் போவோம். பாயா பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வாங்க ஒரு பிரமுகரா நீங்க விசிகா பிரமுகரா இருக்கிறீங்க, வழக்கறிஞர் வாங்க, எங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்லா படிச்ச மாணவர்களுக்கு என்ன செய்யுங்க, இது பண்ணி கொடுங்க, பரிசு கொடுங்கன்னு கூடுவாங்க. அப்ப சமூக நிலையத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய எத்தனையோ கோயில் குடைகளாக நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த விநாயகர் சதுர்த்தி நடக்குது. பண்பாட்டை பத்தி பேசுறீங்களே, தமிழ் பண்பாட்டுல மண்ணலி போட்டது விநாயகர் சதுர்த்தி, போட வைத்தது RSS பாஜக. பள்ளிவாசல் கிட்ட போனோம்னா துணுக்கிட கெட்டு, துணுக்கிட வெட்டு, துணுக்கட்சி கெட்டு சொன்னாங்களா இல்லையா? சொல்லிட்டு இருக்காங்களா இல்லையா? செருப்பு தூக்கி பள்ளிவாசல்ல வீசுறாங்களா இல்லையா? இது என்ன பண்பாடு, என்ன பக்தி? கலவரம் ஏற்படுத்த வேண்டும், அதுல இருந்து பாஜக உழைக்க வேண்டும், இதுதான் வேண்டும். அதுக்காக விநாயகர் சதுர்த்தி பயன்படுத்துறாங்க. அது போல முருகத்தையும் பயன்படுத்த துணிந்திருக்கிறார்கள். ஒரு சர்ச்சு பக்கம் விநாயகர் சதுர்த்தி ஊழம் போச்சுன்னா கருப்பில் சிறந்தவர் கன்னி மேரியான்னு கேட்பாங்க. பரிசுத்த ஆவியில் இட்லி வேகமான்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. இப்படி அடுத்த மதங்களை புண்படுத்துவதுதான் பாஜக பண்பாடு, RSS உடைய பண்பாடு. இந்த முருகன் மாநாட்டுல நாங்க அந்த மாதிரியான அரசியல் எல்லாம் பேச மாட்டோம், கந்தக சஷ்டி கவசம் போன்ற முருகனுடைய புகழ் தான் நாங்க பாடுவோம்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? ராஜா கொண்டு நீங்க மேடையில ஏத்தினா இந்த கந்த சஷ்டி கவசம் தான் பாடுவாரு, சஷ்டியை நோக்கி சரவண பவான் அப்படி பாடு தெரியுமா நினைக்கிறீங்களா? சிஸ்டனுக்கு ஏதோ தெரியாது, எனக்கு பாடுவாங்க நல்லா தெரியும். காலையில ஒழிச்சவொடனே இந்த பாட்டு போடுவாங்க, முருகன் கோயில் தான் வருக வருகன்னு வரும். ஆனா கேட்க அழகாவே இருக்கும், புரியுதா? பாடுறது இருந்தா பாடிடுவேன். அப்படி அவங்க நினைக்கிறீங்களா? ஒரு காலம் பண்ண மாட்டாரு. சிக்கந்தர் மலையில் முருகன் இருக்கிறார், மதுரை சிக்கந்தர் முருகன் மலை கோயில் பக்கத்துல சிக்கந்தருக்கு என்ன வேலை? இப்படி கேட்டது ராஜா. தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் சொன்னது யாரு? ராஜா. அதே சிக்கந்தர் மலை பிரச்சனை முருகன் எந்த இடத்துல மாடு போட போறாங்க அந்த மதுரையில நின்று கடந்த முறை இதே நீதிமன்றம், இதே நீதி அரசர்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அவர் ஏற்கனவே சொல்லுவாரு, நீதிமன்றம் ஹைகோர்ட்டாவது மயிராவது. அது போல ஹைகோர்ட்டுடைய ஆர்டரை அவர் மயிருக்கு சமமாக மதித்து விட்டு தான் அரசியல் பேசினார். கடுமையாக இந்து விரோத திமுக ஆட்சி, இந்து விரோத ஸ்டாலின் இப்படி எல்லாம் ஒருமையில திட்டினார் யார? முதலமைச்சரை. அப்படிப்பட்ட ராஜா தான் இப்ப பேச போறாரு. அப்படிப்பட்ட பாஜக தான் இந்த கோர்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்களே அரசியல் பேசக்கூடாதுன்னு. நினைக்கிறீங்களா நீங்க அரசியல் பேச மாட்டாங்கன்னு? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கண்டிப்பா வாங்க போறாங்க. அதற்கு தான் இன்றைக்கு திங்கட்கிழமை மதுரை மண்ணை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் என்ன செஞ்சிருக்காங்க, முறையிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய அரசு நிர்வாகம் கோர்ட்டுடைய ஆர்டரை சரியாக பின்பற்றணும், ஸ்ட்ரிக்டா என்ன செய்யணும், ஃபாலோ பண்ண வைக்கணும். ஏற்கனவே போன முறை இது மாதிரியான மத துவேஷ கருத்துக்களை தூண்டுற மாதிரி ராஜா உள்பட்ட பாஜகவுடைய ஆட்கள் RSS பேசினாங்க. மதுரை மண்ணை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிலேயே ஒரு அமைதி பூங்காவான மண்ணாக இருக்கிறது. சர்வ சமூக மக்களும் சகோதரத்துவ வாஞ்சியோடு இருக்கக்கூடிய மதுரை மண்ணா இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி பூங்காவா இருக்குது என்று பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல இங்க என்னம்லாம் வேலை பார்க்கறாங்க, என்ன ஜம்மம்லாம் அடிக்கிறாங்க, ஒண்ணு பருப்பு வேக மாட்டிருக்கு. அப்ப அதனால எடுத்து சொல்லி இன்றைக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க? போய் மதுரையில ஒரு பதட்டமான சூழ்நிலைங்க. நான் அங்க டீ குடிக்கிற நேரத்துக்கு கூட மதுரையில தான் இருந்தேன். மாநாட்டுக்கு போயிட்டு வரும்போது எங்களுடைய பேரணிக்கு திருச்சியில மதச்சார்பின்மை காப்போம் பேரணிக்கு நாங்கள் போற வழியிலும் வரும்போது மதுரை தாண்டி தான் போனோம்.
அங்க கேட்க 22ஆம் தேதி மேட்ரு என்னங்க கேட்கும்போது, ஐயோ நான் 21ஆம் தேதியே நான் ஹோட்டல்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி சொன்னாங்க. நாங்க சாப்பிட்ட ஹோட்டல்ல அந்த பக்கத்துல தான், உங்க ஊருக்கு பக்கத்துல தான் அந்த அந்த ஹைவே இருக்குல்ல, சிக்கந்தர் மலை இருக்குல்ல, அந்த ஹைவே 4 இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹோட்டல். அதுல சொல்றாங்க இந்த மாதிரி நான் வரமாட்டோம், ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்க கூட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மக்கள் பீதியில இருக்காங்க. பக்கத்துல உள்ள டீ கடையில கேட்கிறோம், வரவே மாட்டோமே நாங்கிறாங்க. அப்ப வியாபாரிகள் பொதுமக்கள் பயப்படுறாங்க. இங்க பாஜகவுடைய அந்த முருகர் மாநாடு வந்து இது மத திவேசத்தை உண்டுகிற மாநாடு. முருகனின் பெயரால் முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு ஒரு இதுல வந்து அவங்களுக்கு உள்ளத்துல வசத்தை திணித்து, பாத்தீங்களா இந்துக்களே நம்ம எல்லாம் ஒன்று அப்படிங்கிற சொல்றதுக்கு தானே மாநாட்டா வைக்கிறாங்க. மாநாடு யார் நடத்தணும்? ஒவ்வொரு கோயில் கோயிலா போயிட்டு இருக்காரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அண்ணன். அவருக்கு அழைப்பு இருக்கு, அவர் வருவாரா? யோசிக்கணுமா? இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இது பெரியாருடைய மண், பெரியார் மண், பெரியார் மண் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொல்றோம்? தந்தை பெரியார் வகைத்த பகுத்தறிவான மண். கர்ம வீரர் ஐயா காமராஜர் களமாடிய மண். கண்ணியத்தமிழர் காகித விளத்தின பேரப்பிள்ளைகள் நாங்கெல்லாம் உயிரோட இருக்கக்கூடிய மண்ணு. புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகள் இன்னுமே இருக்கக்கூடிய மண் இந்த மண்ணு. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா மாமனார்கள் இருக்கக்கூடிய மண்ணு. இவர்கள் எல்லாம் இமாவீர் சேவனாவுடைய மண்ணு. இப்படி பார்த்தோம்னா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்ட மண் தான் இந்த தமிழ்நாட்டு மண்ணு. இதுல முருகரையுடைய பேரை சொல்லி நீ காவடி ஆடுற எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? முருக பக்தர் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த சங்கிகள் தமிழ்நாடு ஃபுல்லா 5 லட்சம் பேரை கூட்ட போறோம்னு சொல்றாங்க. பூஜை போட்டதோட நிக்குது. அந்த மாநாட்டுக்கு பந்தல் காலத்துக்கு பூஜை போட்டதோட நிக்குது. வேற எந்த இதுவுமே இல்ல. என்ன இது RSS காரங்க என்ன செய்வாங்க? போய் வந்து கூட்டத்தை கூட்டி பிரியாணி பொட்டலம் கூட்டு ஒரு மாசம் காமிச்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்படி பிரியாணி பொட்டத்தை கொடுத்து காசை கொடுத்து குவார்டர்லாம் கொடுத்து வாங்க அப்படின்னு கூட்டா எல்லாரும் கூட்டம் வர்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல எல்லா கட்சிக்கும் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்துறதுதானே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. இதுல என்ன பியூட்டினா, பிரியாணி அண்டா திருடர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரும் போக மாட்டாங்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா பிரியாணி பார்சல் கொடுத்தாலும் பிரியாணி அண்டா திருடாரு போகக்கூடாதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஓரளவு புரிஞ்சுதான் இருக்காங்க. அதனால வடக்கன்ஸை கூட்டி இறக்க போறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா வடக்கால மக்கள் எல்லாம் அனுப்பிச்சுவான், பால் பறக்க போட்டு புளிச்சு துப்ப போறான். மதுரை மண்ணு என்ன ஆகும்போது தெரியல. போங்க. இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் சொன்னாலும் இன்றைய தினம் வந்து உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு நேரடியாக அழைப்பு கொடுத்திருக்காங்க. சனாதனத்தை வந்து மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய தலைவராக இருக்கிறவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அவருக்கே இன்றைய தினம் வந்து நீங்க மாநாட்டுக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்திருக்காங்க. RSS சேர்ந்த சென்னையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எங்களுடைய ஆபீஸுக்கு போய் நீண்ட நேரம் காத்திருந்து நாங்க வந்து என்ன செய்வோம், இந்த அப்ளை மனு இல்லை என்னது அழைப்பிதழை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு முருகனுடைய போட்டோ கொடுத்துருக்காங்க. எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான தலைவர், எல்லாருக்குமான தலைவர், சனாதனத்திற்கு சாகுமணி அடித்திருக்கக்கூடிய தலைவர். அவரை போய் பாக்குறாங்க. அப்ப என் கட்சிக்காரங்க என்ன எழுதுவான்னு தெரியாதா? இப்படி போய் தலைவரை வந்து பார்க்க போகும்போது என்ன செய்வாரோ அவர் தாய் உள்ளத்தோட யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டாரு. பாஜக காரரே வந்து சந்திச்சாங்க இல்லையா ஏர்போர்ட்ல கடந்த மாசம். இதே எல்முருகனும் நைனா நாகேந்திர மாமாவும் பாக்குறாங்க. அவருக்கு சால்வை போட்டு வாழ்த்து தெரிவிச்சதுதான் எங்க தலைவர். அந்த நட்புறவு என்பது வேற. சித்தாந்தத்துல காம்ப்ரமைஸே கிடையாது. சனாதன எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத தலைவர் எங்க எழுச்சி தமிழர். கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அங்க போய் நீ வந்து ஒரு போட்டோ உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக வேண்டி எங்க தலைவர்கிட்ட கொடுத்து நீ பெட்டிஷன் அந்த பெட்டிஷன் தான் வருது. அது என்னது அந்த அழைப்பு கொடுத்துருக்கான்னா என்ன சொல்ல வர்றீங்க? நம்ம திருமாவளவனையே சந்தித்து விட்டோம் சொல்ல வர்றீங்களா? இப்ப நாங்க திருப்பி கேட்கிறோம், நல்லதா போச்சு நீங்க கொடுத்தது. இப்ப நாங்க கேட்கிறோம், எங்க தலைவருக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாங்கல்ல, RSS காரனா கொடுத்துருக்காங்க. போய் இன்னைக்கு போய் முருகன் மாநாட்டுக்கு வாங்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, சங்கர மடத்துல எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எத்தனை ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க? சங்கர மடத்துல ஒவ்வொரு வருஷமும் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்களா இல்லையா? சங்கர மடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அழைப்புதல் கொடுப்பாப்போம். சங்கர மடாதிபதி இருப்பாரு, சங்கராச்சாரியர் இருப்பாரு, அதுக்கு சமமான இருக்கையில எங்க தலைவர் இருப்பாரு. சரியா? சங்கர மடத்துக்குள்ள எங்க தலைவரை கூப்பிட்டு போய் உட்கார வை பார்ப்போம். சரிசமமா உட்கார வை பார்ப்போம். உட்கார வைப்பியா? யார்கிட்ட நடிக்கிற நீ? இன்றைக்கு வந்து திருமாவளவன் அவர்களுக்கு எழுச்சி தமிழருக்கு நீ வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்தாப்புல இல்ல தலித் சமூகத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்துருவாங்க. அப்படியா? சனாதனம் என்பது என்ன? வர்ணாசிரம கொள்கை என்னது? உங்க பாஜகவுடைய கொள்கை எது? உங்க RSS சித்தாந்தம் சனாதனம் தானங்க.
தலையில இருந்து பிறந்தா பிரம்ம, பிராமி, வைசிய, சத்திரிய, சூத்திர. நீங்க வந்து தலித்து பட்டியலின சமூக மக்களை எங்க வச்சிருக்கிறீங்க? சூத்திரன்னு வச்சிருக்கிறீங்க. ஐயோ சூத்திரம் என்று அவள் வீட்டுக்கு போக கூடாது, அவருடைய குளத்துல எங்க குளத்துல குளிக்க கூடாது. இப்படி வந்து தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டு அவ்வளவு கொடுமைகளை வந்து அவங்க சுமத்தின அந்த சித்தாந்தம் சனாதன சித்தாந்தம், வர்ணாசிரம கொள்கை அவ்வளவு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கோயிலுக்கு வெளியில கருவறைக்கு வரக்கூடாது தீண்டத்தகவல் சொன்ன சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரா இருக்கக்கூடிய RSS கொஞ்சமா வெட்கப்படலாமா? நீ இருக்கக்கூடிய சுவாமி நாராயண கோயில் இருக்கு பாருங்க, தென்படு கேட்டதாக பேச வேண்டியிருக்கிறது. குஜராத்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஜாதி மக்கள் கொண்டாடக்கூடிய சுவாமி நாராயண கோயிலுக்கு அந்த குரு பூஜை அன்னைக்கு எங்க தலைவருக்கு அழைப்பதில் கொடுத்து கொண்டு போவியா? எங்க தலைவர் விடுங்க, முதல்ல மோடி போக முடியுமா? உங்களுக்கு மோடியை போக முடியுமாங்க? அங்க எல்லாம் பட்டையிலேயே பான வச்சு கூட உள்ள போக முடியாது, அதுக்கு மேல உள்ளவங்க தான் போக முடியும். சூத்திர, அதாவது அந்த பிரம்மன்லயே வந்து ஹை கிளாஸ் பிராமின் தான் உள்ள போக முடியும். பணக்கார சுவாமி நாராயணா டெம்பிள் அவ்வளவு ஏன் ராமர் கோயில் ஜம்பா அடிச்சீங்கள? ராமர் கோயில் பிரதிஷ்டையில வந்து மோடிஜி நிக்குமா? என்ன சொன்னாங்க? சூத்திரங்களால பாத்தீங்க மோடிஜிய பாரத பிரதமரா இருந்த நிலையில வந்து மோடியை வந்து பிரதிஷ்டை பண்ணதுக்கு ஞானஸ்நானம் பண்ணாங்களா இல்லையா? ராமர் சிலைக்கு திரௌபதி முழுமையா உள்ள அனுமதிக்கல இந்த கோயில் உள்ளக்கு. எல்லா கேள்வியும் இருக்கா? ஒரு ஜனாதிபதியா இருக்கும்போது அடிக்கல் நாட்டினால வந்து ஜனாதிபதி கூப்பிட்டாங்களா? வெளியே தானே வைக்க வச்சாங்க. அப்ப இந்த வந்து கோர சித்தாந்தத்துல உள்ள ஒரு RSS எங்க தலைவருடைய ஆபீஸ்ல போய் காத்து கிடந்து, வாங்க முருகப்பெருமாள் உடைய இந்த மாநாட்டுக்கு வாங்கன்னா யாரை ஏமாத்துறீங்க? எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. எவ்வளவு 40 ஆண்டு கால அரசியல் இருக்காரு தலைவரு. எவ்வளவு முள்ளமாரிகள், எத்தனை முடிச்சவைக்கியல், எவ்வளவு பேரை கடந்து வந்திருக்கிறாரு. நீ யாருன்னு தெரியாமையா அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அழைப்புதலை வாங்குறாரு. நீங்க அழைப்புதல் கொடுக்காம இருந்தா நாங்களாம் அப்படி பேச முடியாது. அது நாங்கெல்லாம் அப்படி பேசணுங்கிறதுக்கு தான் அழைச்சிருக்காரு, அழைப்புதலை வாங்கியிருக்காரு. அப்படியா வரட்டும், RSS வரட்டும். அதனால எங்களுடைய ஆபீஸுக்கு யாரு வந்தாலும் வரவேற்போம், வாங்க பார்த்துட்டு போங்க, டீ குடிச்சிட்டு போங்க அனுப்புவோம், அது வேற. ஆனால் கொள்கையில தெளிவா இருப்போம். RSS வர்ணாசிரம சனாதன கும்பலுக்கு எதிராக களம்பாடுல ஒரு இன்ச்சு கூட நாங்க நினைச்ச மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து பின்வாங்க மாட்டோம். கொள்கை தெளிவுள்ள தலைவர், கொள்கை தெளிவுள்ள கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. நீங்க வந்து இந்த மாதிரியான மக்களை துண்டாடக்கூடிய, மதத்தை மேலால் மக்களை துண்டாடக்கூடிய இந்த முருகன் மாநாட்டுக்கு ஒரு விடுதலை வீசிக்காக போக மாட்டோம். முதல்ல தமிழ்நாட்டுல மக்கள் எத்தனை பேர் போறாங்கன்னு பார்ப்போமே. 5 லட்சம் மக்களை கூட்டுவான்னு சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் மக்கள் நிக்கிறதுக்கு இடம் இருக்கா? 5 லட்சம் பேர் நிக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு 4 ஸ்கொயர் ஃபீட் வேணும். 5 லட்சம் பேர் மதுரையில அந்த சிக்கந்தர் அந்த வளாகத்துல நிக்கிறோம்னா அந்த மாநாட்டு திடல்ல வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் வேணும். 20 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாம் இருக்கா? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு வந்து என்னமோ உங்களுக்கு வந்து முருக பக்தர்கள்லாம் இவருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி. ஒரு முருக பக்தன் போக மாட்டான். முருக பக்தன் தெளிவா இருக்கலாம். முருகர் யாரு, முருகனுடைய பின்புலம் என்ன, முருகரை எங்க வைக்க வேண்டும் வைத்திருக்கிறாங்க. இது அரசியல். ராஜாவை எங்க வைக்கணும், தமிழிசை சவுந்தரராஜன் எங்க வைக்கணும், பாஜக RSS காரங்களை எங்க வைக்க வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டு மக்களை, முருகர் பக்தர்களை ஏமாற்ற முடியாது. முருகன் மாநாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை நன்றி சார். நன்றி.